வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். ஒரு அம்மா எப்படியெல்லாம் அன்பின் மிகுதியால் இவங்களை வளர்த்தணும், அருமையான கேள்வி. ஒரு தாய் எப்பயுமே அன்பு தான் செலுத்துவா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதில் கூட சர்க்கரையை கலந்தாச்சு, பால் கலந்தாச்சு இல்லையா? ப்ரூ காஃபி போடலாமா, ஹார்லிக்ஸ் போடலாமா, காப்பி தூள் போடலாமா, டீ தூள் போடலாமா? இதுதான் நமக்கு கண்டிப்பு. நீங்கள் சுதந்திரம். அன்னையுடைய அன்பில் விஞ்சி நிற்கக்கூடியது கண்டிப்பா இல்லையா சுதந்திரமா? கார்த்திகேயனி பேச வராங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கே முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்க்குளத்தில் எதில் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. உன்னை அணைத்து பிடிக்கும் போதெல்லாம் உணர்கிறேன் உலகம் என் கையில். முதலில் நான் பேசி பழகியதும் உன் பெயர்தான், முதலில் நான் எழுதி பழகியதும் உன் பெயர்தான். அம்மா என்ற கவிதைக்கேற்ப இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பா சுதந்திரமா? நடுவர் அவர்களே, தாயின் அன்பில் சுதந்திரம் தான் விஞ்சி நிற்கிறது என்பது கருத்தை இங்கு நான் ஆணித்தனமாக பதிவு செய்கிறேன். ஏனெனில் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை தன்னை போன்று எழுந்துவிடக் கூடாது, சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே அவளின் ஆசையாக இருக்கிறது. தாயின் ஒவ்வொரு அசைவின் பின்னாலும் அக்குழந்தையின் எதிர்காலத்தின் செழிப்பையும் அவர்களின் நலனை சார்ந்துமே இருக்கிறது. உதாரணமாக, இங்க எத்தனை பேர் சனிக்கிழமை லீவு தான், அம்மா சனிக்கிழமை லீவு என்னை நானா எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறங்க அந்த வார்த்தை நம்ம இடமிருந்து வருகிறது. இப்பொழுதும் விடுமுறை நாட்களில் 11-12 மணி அளவில் எந்திரிக்கிற ஆட்கள் இருக்கோமா இல்லையா? இருக்கோம். அதுதான் அம்மாவின் அன்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம். காலையில எந்திரிச்ச முதல் வார்த்தை என்னை நான் உட்பட சொல்றது என்னன்னா, அம்மா. அம்மாவா இல்லையா? அம்மா நான் எழுந்துச்சிட்டேன், தண்ணி வை, அம்மா நான் குளிக்க, எல்லாமே அம்மா அம்மா என்று சொல்லும் வகையில் அம்மா பசிக்குது முதல் அம்மா என்னால் வழி தாங்க முடியலையே என்று பிரசவ வலி நேரத்தில் கூட அம்மாவே தான் அழைக்கிறோம் அல்லவா? அந்த அன்பில் கண்டிப்பு இருந்தால் அது சாத்தியமாகாது. ஒரு தாய் இல்லாமல் அந்த குழந்தை அறிவுடனும் ஆரோக்கியத்துடன் வளர்வது அவ்வளவு சுலபம் அல்ல. தன் குழந்தையை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உரிய நேரத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுப்பதில் இந்த உலகத்தில் தாயால் மட்டுமே செய்ய இயலும் என்று இங்கே பதிவு செய்கிறேன். தாயில் சிறந்த கோயில் இல்லை என்று ஔவையார் அப்போதே தாய்மையை பற்றி பேசியுள்ளார். இந்த நேரத்துல நம்ம கிட்ட எல்லாரும் சொல்றது என்னன்னா, நேரம் பார்த்து இடம் பார்த்து யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இதை எதுவுமே பார்க்காமல் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். அம்மா கிட்ட இதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அம்மாவின் அன்பில் விஞ்சி நிற்பது சுதந்திரமே என்ற கருத்தை இங்கு நான் மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேன். சாயங்காலம் வீட்டுக்கு நம்ம காலேஜ்ல இருந்து டல்லா போனா அம்மா கேட்பாங்க, என்னடி ஆச்சு, காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டையா, இல்ல உடம்பு ஏதோ சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களால தப்பு செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் இதை தாமா பண்ணினேன்னு எந்த பொண்ணு எந்த பையனோ அவங்க அம்மா கிட்ட ஓப்பனா பேசுறானோ அந்த இடத்து அன்பில் சுதந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். தாய்மார்கள் அன்பில் சுதந்திரம் காட்டல அப்படின்னா கல்பனா சாவ்லா போன்ற எந்த பெண் சாதனையாளர்களும் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்பதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்க எப்ப பாரு ஒரு அம்மா இல்ல நீ பண்றது தப்பு, இதை செய்யாத, தப்பு தப்புன்னு கடிஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த பையனுக்கு என்ன வரும்னா, அது பண்ணுனாதான் என்ன ஆகுமே பார்த்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருமே ஒழிய அம்மா சொல்வது சரிதான் என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வராது. அதே தாய் எடுத்து இதுதான்ப்பா இது விஷயம், இப்படி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு எந்த ஒரு தாய் அன்பாக சுதந்திரமாய் ஒரு பிள்ளையிடம் சொல்கிறானோ அதை அந்த பிள்ளை புரிந்து கொண்டு
அதுக்கேற்ப நடந்து கொள்ளும். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச பழக்கிய மாதாவிற்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும், பேச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த குருவிற்கும், இந்த மேடையில் பேச எனக்கு வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். காலம் சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிக்கிறது நல்ல பேச்சு. ஆனால் தான் நான் ரொம்ப சுருக்கிட்டேன். இல்லைன்னா ஆரம்பத்தில் இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம். குழந்தைகள் நீங்கள் பேசுங்கன்னு இல்லையா? இத்துடன் முடித்து கொள்கிறேன். சுணக்கம், வணக்கம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஒரு சிலம்பரசனுடைய அப்பா கிட்ட வந்தது இல்லை? குளத்திலே பூக்குது அள்ளி, நம்ம நாட்டோடைய தலைநகரம் டில்லி, என் வீட்டில் இருக்குது பள்ளி, தண்டனக்கான்னு வர. இந்த அள்ளி, பள்ளி, டெல்லி எதுக்காக சம்பந்தம் இருக்கா பாரு? எதுவுமே இருக்காது. அருமம்மா கல்பனா சாவ்லாவை நினைவுபடுத்தி நன்றி. இன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் எங்கள் அம்மா இன்னைக்கு கல்லூரியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தாய் கேட்டால் அவ தான் நல்ல தாய். அப்பா கேட்கணும் இன்னைக்கு அப்டேட் என்ன. நீ இன்னைக்கு போய் உங்கள் அப்பா பக்கத்துலேயும் உங்கள் அம்மா பக்கத்துலையும் உட்காந்துட்டு காலையில் 10:10 ஆரம்பித்து இன்னைக்கு மாலை வரைக்கும் சுருக்கமாப்பா இன்னைக்கு இப்படி வந்துட்டாங்கப்பா, எங்கள் தலைவர் இப்படி பேசினாருப்பா, எங்கள் செக்ரட்டரி இப்படி பேசினாருப்பா, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கப்பா, என் தோழி ஒருத்தி இப்படி இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் விவாதித்தீங்கனால் இந்த குடும்பம் தான் பாரதிதாசன் சொன்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். உண்மையிலே அருமையான பதிவு. உன் பதிவை நான் என்னுடைய தீர்ப்புக்கு எழுதிட்டேன். அவளுக்கு தெரியாம வாழ்த்துக்கள் கார்த்திகேயனே. இதுக்கு பதில் உண்மையாலுமே கஷ்டம். பாப்பா வாங்க சூர்யா, ஜோதிகாவோட வந்திருக்கிறீங்களா? ஓ சூர்யா பெண்ணா? நமக்கு அந்த நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாணறி விச்சையும், நமச்சிவாயவே நாணவின் ரேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அன்னை என்னை முத்தமிட்டால் அன்பு வேண்டி, தங்கை என்னை முத்தமிட்டால் பாசம் வேண்டி, தமிழ் அன்னையே நின்னை நான் முத்தமிடுகிறேன் என் நாவில் தவழ வேண்டி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பரம்பரையை சார்ந்த நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று கண்டறிந்த தலைமை ஆசிரியர், துணை ஆசிரியர், துறை தலைவர், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் ஐஸ்வர்யா ராய்களுக்கும், கிரண் பேடிகளுக்கும், சரோஜினி நாயுடுக்கும், கல்பனா சாவ்லாவுக்கும், சுனிதா வில்லியம்ஸுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்தையும் தெரிவித்து எனது பேச்சை தொடங்குகிறேன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எடுத்தோன்னு ஒன்று சொன்னீங்க, யார் அது? ஐஸ்வர்யா ராய். ஐஐடி பர்பஸை இல்லை இப்படி எல்லாம் அந்த வார்த்தை உளுந்து இப்பயே 2 பேர் சிறகடிச்சு பாரு. ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டாங்கப்பா, நம்ம மும்பையில் இருக்கிறோம்ப்பா இல்லையா? ரைட். இல்லை அந்த அம்மாவை நமக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துனுச்சு. அதுக்கிட்ட என்ன நல்ல குணமோ அதை மட்டும் எடுத்துட்டு கடந்துடணும். வாழ்த்துக்கள் சூர்யா, அருமையாக தொடங்குனீங்க. நமச்சிவாய வாழ்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த அன்னை வளர்ப்பு எப்படி இருக்கணும்? விஞ்சி நிற்பது சுதந்திரமா? கண்டிப்பா. உங்களுக்கே தெரியும், சுதந்திரம் கொடுத்தா வாளே இல்லைனாலும் நம்மளுக்கு பின்னாடி வாள் முளைச்சிரும். அதை வெட்டவே முடியாது. நம்ம வர வாங்கிட்டு வந்திருக்கோம் கடவுள்கிட்ட, என்ன அடங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம கண்டிப்பு இல்லாம இருந்தோம் அப்படின்னா தடம் தெரியாத படகு மாதிரி, திசை அறியாத படகோட்டி மாதிரி நம்ம கவிழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் லூயிஸ் ஹார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டிசிப்ளின்ஸ் கைட்ஸ் த சைல்ட், the way rudder steers the boat and keep it on its course. டிசிப்ளின்ஸ், அந்த ஒழுக்கம், அந்த கண்டிப்பு எதை தெரிவிக்குது? நம்ம எந்த வழியில போகணும், எது நமது இலக்காக இருக்கணும் அப்படின்றத ஒரு கண்டிப்பான ஒரு தாய்னால மட்டும்தான் தெரிவிக்க முடியுமே தவிர சுதந்திரமா விட்டா நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது.
இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு பதட்டத்துல காலையில என்ன எழுதிட்டேன், தாயை போல சேலைன்னு எழுதிட்டேன். தம்பி என்கிட்ட வந்து அப்ப பிள்ளைங்க எல்லாம் போத்தீசா அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு வாயை அடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. போன வாரங்க என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்கங்க. அவங்களுக்கு டியூஷன் நான் தான் எடுக்கிறேங்க. வந்து என்கிட்ட திருவள்ளலாரோட பாட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்கங்க. வாடிய போயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதை சரி அவங்க அம்மா நடத்த சொன்னாங்களேன்னு நடத்தினேங்கய்யா. அந்த பொண்ணுகிட்ட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி இருக்கார் வள்ளுவர், எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க பாருப்பா அப்படின்னு நடத்தும் போது அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுதுங்கய்யா, அவர் வாடினதுக்கு தண்ணி ஊற்றிருந்தா வளர்ந்துருக்குமே. மாற்றி யோசித்தல். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா இல்லைன்னா நம்ம அடுத்து என்ன பதில் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. போன மாசமே இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சவங்களோட திருமணத்துக்கு போயிருந்தேங்க. அங்க ஒரு அக்காவுக்கு திருமணம், சகோதரி பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு பாட்டி வந்தவங்க அக்காவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு சகோதரியை பார்த்து அடுத்து உனக்கு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. சகோதரிக்குன்னா பயங்கரமான கோபம். இந்த பொம்பளையை இங்க வச்சு நம்ம பேசக்கூடாது, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அடுத்த ஒரு 4-5 நாள்லயே இந்த பாட்டி அம்மாவோட அக்கா தவறிடுறாங்க. அடுத்து சகோதரி, அந்த கோவப்பட்ட சகோதரி பாட்டி அம்மாட்ட வந்து அடுத்து நீ எப்ப, அந்த மாதிரி. இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன்னா, இது இன்னொரு அக்காவை இமேஜ் பண்ணி சொன்னேன், உண்மையில நீயா பத்தியா? நம்ம கண்டிப்பு இல்லைன்னா யார் எந்த நேரத்துல எப்படி பேசணும்னே தெரியாம போயிடும். அதனாலதான் சொல்லி வளர்த்திருக்காங்க, இடம் பொருள் ஏவல். காலையில பார்த்து பேசணும், மாலையில பேசவே கூடாது. அதான் சொல்லி வளர்த்திருக்காங்க. குழந்தை வளர்ப்புல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கண்டிப்பு தான். இப்போ ரோட்ல நீங்க போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் yourself as your people are going in a road. அதுல ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நான் சுதந்திரமா தான் இருக்கேன், ஹாவ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ரோட்ல போனீங்கன்னா என்ன ஆகும்? எந்த ரோட் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல, ரெட் சிக்னல் போட்டா நிக்கல, எல்லோ சிக்னலுக்கு ஸ்டார்ட் பண்ணல, நோ பார்க்கிங்ல பார்க் பண்றீங்க. நீங்க தான் வந்து என்ன கஷ்டப்பட வேண்டிய, சஃபர் ஆக வேண்டி இருக்கும். ஒரு சாலையில பயணிக்கும் போதே இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. கண்டிப்பா எல்லாத்த சொல்றதையும் கேட்க வேண்டி இருக்கும் போது, வாழ்க்கையில பயணிக்கிற போது அம்மா சொல்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்றத என்னோட கருத்து. அன்னை அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பே என்பதை இங்க ஒரு தடவை பதிவு செஞ்சுக்கிறேன். அம்மா அதிகமா வந்து எதுக்காக நம்ம மேல கோவப்படுவாங்க? இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்ப பரவலா வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஒரு பக்கம் அம்மா ஏதாவது இப்படி பண்ணி இவளை திருத்திரலான்னு நினைக்கும் போது வருவாரு, டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி குழப்பி விட்டு போயிடுவாரு. எத்தனை பேர் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்? யாராவது யாராவது தைரியமா கை தூக்குங்க. யாரும் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அவ்வளவுதானா? பாருங்க எத்தனை பேருன்னு. அம்மா அப்பாவே செல்லம் கொடுக்க தாங்க முடியல, அம்மாவும் சேர்ந்து செல்லம் கொடுத்தா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? முன்னாடி எல்லாம் பாஸ்ட் இயர்ஸ்ல எல்லாம் ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா காளையை அடக்குனாதான் பெண் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் காளையை அடக்கணும், அந்த ஒரு வட்டக்கல்ல தூக்கி வச்சாதான் பெண் கொடுப்பாங்க. காளை அடக்குற அந்த மாதிரிலாம் பண்ணாதான் வந்து பெண் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் ஈஸியா பெண் கொடுத்துட்றாங்க. என் பொண்ணு அடக்க போது நீ காளையெல்லாம் அடக்க வேண்டாம் அப்படின்னு பொண்ணை ஈஸியா கொடுத்துட்றாங்க. இங்க அந்த மாதிரி கெட்டு போச்சு. அப்பா வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா அம்மா சொல்ற எதுவுமே நம்ம காதுல கேட்காது. கடைசியில யாரும் சொல்லுவாங்க, புள்ள வளர்த்தி வச்சிருக்கா பாருன்னு அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கேட்கவே இல்லை அப்படின்றது. இப்போ அம்மா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வையில் நெருப்பைக்குள். உன் பார்வை எப்படி இருக்கணும்? நெருப்பா இருக்கணும். உன்னை பார்த்தாலே சாத்வீகமா தெய்வீகமா இருக்கணும். உன்கிட்ட திட்ட வர்றவங்க கூட, இல்லை உன்கிட்ட தப்பான விஷயம் பேச வர்றவங்க கூட உன்னை பார்த்த நீ அதை மறந்துடுற மாதிரி இருக்கணும். இப்போ ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு வந்து வச்சனையும் சீதை வந்து மயங்க மாட்டேன்றார் ராவணனை பார்த்து. அப்ப வண்டோதரி, ராவணோட மனைவி வண்டோதரி வந்து ராவணன் கிட்ட சொல்றாங்க,
நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம ராமராவே போங்க, அப்ப ராவணன் சீதை மயங்கிருவாள்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ராவணன் சொல்லியிருக்காரு, ராமரா நான் வேஷமாரி போனேன், அப்ப எனக்கு அடுத்தான் மனைவியை எனக்கு வச்சிருக்கிறது பிடிக்கல, போய் விட்டுடு அப்படின்ற ஒரு குணம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ராவணன் பதில் சொல்லியிருக்கார். அதனால நம்ம பார்த்தாலே, நம்மளை நினைச்சாலே அடுத்தவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி நம்ம வளரணும். பார்வையில் நெருப்பைக்குள், முகத்தில் துணிச்சலைக்குள், எதுக்குமே பயப்படக்கூடாது. முகத்தில் துணிச்சலுக்குள், ஆடைகளில் ஒழுக்கம்குள். மோஸ்டா அம்மா நம்மளை திட்டுறதுக்கு முக்கியமான காரணமே ஆடையில் ஒழுக்கம் இல்லாமை. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடையில ஒழுக்கம் இருக்கணும். அது இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் முதல்ல அம்மாவுக்கு கோபம் வரும். அடுத்து ஆடையில் ஒழுக்கம் கொள், அழகில் இயற்கை கொள். இங்க எத்தனை பேரு நான் எதுவுமே தடவல, காலையில பவுடர் கூட போடல, தலையை சீவுனேன், பூ வச்சேன், பொட்டு வச்சேன், அப்படியே வந்தேன் அப்படின்றது எத்தனை பேரு? ப்ளீஸ் பிக் அப்ளாஸ் ஃபார் யூ. அம்மா சூர்யா இருமா, நிஜமாலுமா இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? நைட்டு 11:30க்கு மேக்கப் போட்டு தூங்குற பிள்ளைங்களாம் பார்த்துருக்குறாங்க. அந்த அழகு இயற்கையா இருக்கணும். முன்னாடி திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம், பெண்களுக்கு மனம் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. ஆனா இப்ப எப்படி பட்டிமன்றம் நடத்தணும்னா, பெண்களுக்கு இயற்கையாவே கூந்தல் இருக்கா அப்படின்னு தான் பட்டிமன்றம் நடத்தணும். இறுதியாக சிறு கதை கூறி எனது உரையை முடிக்கிறேன். ஒரு கோயில்ல இருக்கிற தெய்வமா இருக்கிற கற்சிலையும் கோயிலுக்கு வெளியில இருக்கிற படிக்கல்லும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப படிக்கல் கற்சிலையை பார்த்து கேக்குது, நானும் கல்லுதான், நீயும் கல்லுதான், உன்னை மட்டும் ஏன் பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்க, என்னை மட்டும் பார்த்து ஏன் எல்லாரும் மிதிச்சுட்டு போறாங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த கற்சிலை சொல்லியிருக்கு, நான் எத்தனை அடி அடிச்சாலும் தாங்கி, அதுக்கு நான் வணங்கி என்னோட எல்லா இதையும் கஷ்டப்பட்டு நான் தாங்கிட்டதுனால நான் கற்சிலையா இருக்கேன். நீ 2 அடியிலேயே உடஞ்சு போயிட்ட, அதனாலதான் படிக்கட்டா இருக்க. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். கண்டிப்பு அப்படின்றது ஒரு கலங்கரை விளக்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பும் இனிப்பு தான் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். பிடிக்காவிட்டால் விட்டுவிடுங்கள், பிடித்திருந்தால் கை தட்டி விடுங்கள். மீண்டும் அதேவருக்கும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சூர்யாவுக்கு ஒரு முதிர்ந்த பேச்சு. சூர்யாவுக்குள்ள ஒரு 45 வயசு கிழவியும் இருக்குது. எத்தனை ஆரம்பிக்கும் போதே நமச்சிவாயில் ஆரம்பிச்சு ஒரு அருமையான நகைச்சுவை பாரு. ஒரு முதுகலை ஆங்கிலம் படிக்கிற பொண்ணு, வாழ்த்துக்கள்மா, உனக்கெல்லாம் 1/2 மணி நேரம் தரணும், உட்காருங்க. ஏன்னா அவள் ஹின்ஸ் எடுத்த ஸ்டைல், சில பேர்கிட்ட அவங்களுடைய ஆக்டிவிட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். எவ்வளோ முதிர்ச்சியான பேச்சு. உண்மையிலே நீ பிற்காலத்தில் பெரிய அளவில் வருவ, கல்வியாலும் ஒழுக்கத்தாலும். நீ வேணா எழுதி வச்சுக்க. அது கிடைக்கிற ஒரு 3 நிமிஷத்தில் அந்த தயாரிப்பு அவ்வளோ விஷயத்தை சொல்லுது, திரும்பி என்கிட்டையும் பேசுது, கொஞ்சம் கூட பயம் இல்லை இல்லையா? வாழ்த்துக்கள். உன்னை உட்கார வைக்கிறதுக்கு நான் சங்கடப்பட்டேன். அடுத்ததுலாம் ஃபுல் டே பட்டிமன்றம் பண்ணணும் இல்லையா? நம்ம கரெக்டாக குறுகிய காலம். இங்கு ஆலமர விழுதாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், நவரசத்தின் ஆணி வேறாயிருக்கும் பெருமக்களுக்கும், தன் பிள்ளைகள் என நினைத்து கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் பயிலும் மாணவ கண்மணிகளுக்கும் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னையோட அன்புல விஞ்சி இருக்கிறது சுதந்திரமா? கண்டிப்பா. என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் சுதந்திரம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முன்னாடி காலத்துல பாரதி சொல்லியிருக்காரு, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இவ்வையம் அறிவிலோங்கி தலைக்குமாம். அப்பவே பாரதி சொல்லியிருக்காரு ஆணும் பெண்ணும் சமம். ஆனா அந்த இதை யாருமே ஃபாலோ பண்ணல. அப்படி ஃபாலோ பண்ண சில பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை சுதந்திரமா விட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள். ஒரு வேலி இருக்கு அப்படின்னா அந்த வேலி எதுக்கு போடுறோம்? அதை சுத்தி இருக்க பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு. அந்த வேலி அந்த பயிருக்கு கண்டிப்பா கொடுத்துட்டே இருந்தது அப்படின்னா ஒரு நாள் அந்த வேலி அது கண்டிப்பா மாறிடும். அதுவே ஒரு கண்டிப்பு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல கண்டிப்பா மாறிடுங்க. ஒரு சிறிய கதை சொல்றேன். ஒரு
ஒரு சிறிய பெண் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுது. அந்த காய்ச்சல்னால அவங்க கண் பார்வையையும் காது கேட்குற தன்மையையும் அவங்க இழந்துடுறாங்க. அப்படி இழந்ததுனால அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு தான் கண்ணு தெரியாதே, காது கேட்காதே, நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க, உன்னால முடியும், நீ எதையும் சாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அன்னைக்கு சுதந்திரமா விட்டனால தான் இன்னைக்கு அவங்க இருந்தும் நம் நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஹெலன் கெல்லர் தாங்க. இப்ப ரீசெண்டா சந்திராயன் 2 வெளியிட்டாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து திருமதி வனிதா அவர்கள் தாங்க. அவங்க ஒரு மேடை பேச்சுல சொல்லியிருக்காங்க, அவங்கள ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, நீங்க எப்படி இவ்வளோ ஒரு உயரத்தை தொட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் தடுக்கி விழுந்த போதெல்லாம் எங்க அம்மா நான் தடுக்கி விழ பிறந்தவள் இல்லை, நான் எழுந்து நிற்க துணிந்தவள் என்று எங்க அம்மா என்னை ஊக்குவித்திருக்காங்க. அப்ப எங்க அம்மா என்கிட்ட கண்டிப்பா காட்டலிங்க, கனிவையும் சுதந்திரத்தையும் தாங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மேடையில கூறி இருக்காங்க. ஒரு பறவை கூண்டில் இருக்குங்க, அந்த கூண்டில் இருந்து அது வெளியே வரணும்னு சொல்லி அது தவிக்குதுங்க. அப்ப அந்த பறவைய கூண்டில் இருந்து விடுவிச்சு இன்னைக்கு சிறகடிச்சு பறந்துட்டு இருக்குங்க வானத்துல. அதே மாதிரி நம்ம பெற்றோர்கள் நம்மளை சுதந்திரமா விட்டனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த கல்லூரியில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம மறந்துடவே கூடாதுங்க. ஒப்புடன் உபமறந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிட்டா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று விவேக சிந்தாமணியின் மூச்சினை நினைவுபடுத்தி அன்னையின் அன்பில் விஞ்சி இருப்பது சுதந்திரமே என்று கூறிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நிறைவாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே காவிய 2 முறை நமக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். நெத்தியில் பாருங்களா எவ்வளோ ஒரு நீர், அவளுக்குள்ள ஒரு அப்படி ஒரு பக்தி. ஹெலன் கெல்லரை ஞாபகப்படுத்துச்சு பாரு. சும்மா ஒத்த வார்த்தை போதும் இல்லையா? அருமை. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க சக்தி சுந்தரி. சக்தி சுந்தரிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லாரும் எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி இப்போ கூட எழுதுறீங்க. அவள் வந்ததுலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் ரியலாக வரும். மனசில் என்ன வச்சிருக்கிறோமோ அதுதான் வரும். எல்லாமே சூர்யா மாதிரி ஆக முடியாது இல்லை. பேசுங்க. இங்கு வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். Spare the rod, spoil the child. தடி எடுக்காதவர் தன் குழந்தையை பாழாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வாசகம் இருக்கு. எந்த ஒரு பெற்றோர் வந்து கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கலையோ அவங்க குழந்தைகளோட எதிர்காலம் வந்து வீணா போகுதுன்னு தாங்க அர்த்தம். தாயோட சுதந்திரத்துல வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு செல்ல பிள்ளையாக வளராமே தவிர ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு ஒழுக்கமான குழந்தையா வளரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தாயோட கண்டிப்பா அவசியங்க. நமக்கெல்லாம் வந்துட்டு உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம தப்பு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சும் தப்பு செய்யாம நிதானமா தெளிவா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான சுதந்திரம். ஆனா நம்மள எத்தனை பேர் வந்துட்டு அப்படி இருப்போம்னு தெரியாதுங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு கோயில் இல்லாத ஊர்ல வந்துட்டு குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பெற்றோர்கள் வந்துட்டு தங்கள் குழந்தைகளை வந்துட்டு கண்டிக்கல அப்படின்னா எதிர்காலத்துல வரவங்க சிறைச்சாலையும் நீதிமன்றமும் இல்லாத ஊர்ல வந்து குடியிருக்க முடியாது என்ற நிலைதான் உண்டாகும். உலகமா இருக்குது அப்படின்னா அதுக்கு தண்டனையும் கண்டிப்பும் இருக்கிறனால தாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மள யாரு சரியா புரிஞ்சுக்கிட்டமோ இல்லையோ, திருவள்ளுவர் சரியா புரிஞ்சுக்கிட்டு 2 அடியில திருக்குறள் சொல்லியிருக்காரு. இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் அப்படிங்கிற திருக்குறள்ல ஒரு மன்னன் வந்து எவ்வளவுதான் படைபலத்தோடையும்
பேச்சு வளத்தோடையும் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அவன் ஒரு தப்பு செய்யும் போது இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இடிச்சு கூறதுக்கு ஒரு ஆள் இல்லாட்டி அவனை வந்து ஈஸியா வீழ்த்திடலாமா. அதே மாதிரி தான் நம்ம தப்பு செய்யும் போது நம்மளை கண்டிக்காத அம்மா நம்மளை கண்டிக்கலைன்னா நம்மளையும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலிருந்து ஈஸியா வீழ்த்திடுவாங்க. அன்றைய தினம் இப்போ வந்துட்டு அவங்க பாரதியார் சொன்னாங்க, பாரதியார் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெண்களுக்கு வந்து சுதந்திரம் எதுக்கு கிடைச்சிருக்கோ இல்லையோ, டாஸ்மார்க்ல வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான வரிசை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்துட்டு வரிசையா நிக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் வந்துட்டு வீட்டுக்கு குடிச்சிட்டு வரான். அவன் அப்படி குடிச்சிட்டு வர்றதுக்கே காரணம் என்னன்னா, தன் மகனை வந்து அவங்க அம்மா சுதந்திரமா வளர்த்தனாலதான், கண்டிக்காம வளர்த்தனால. அவன் குடிச்சிட்டு வரும்போது அவன்கிட்ட போயிட்டு பாசமா செல்லமா அன்பா, டே தம்பி நீ குடிக்கிறது தப்புடா, நம்ம நுரையீரல் கல்லீரல்லாம் வந்து ரொம்ப பஞ்சு போனது அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அட போடா இந்த அம்மா வந்துட்டு என்னமோ வளர்றாங்க அப்படின்ட்டு போயிடுவான். இதுவே அவன் குடிச்சிட்டு வர அன்னைக்கு அவனுக்கு போதை இறங்குற மாதிரி 4 அடி கொடுத்தோம்னா அவன் அடுத்த நாள்ல இருந்து குடிச்சிட்டு வருவானா? வரமாட்டாங்க. நம்ம தாய் வந்துட்டு நம்மள செதுக்குற சிற்பி மாதிரி. ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை வந்து உளியால செதுக்குனா மட்டும்தான் பாறை சிற்பமா மாறுமே தவிர, அதை மயிலழகால சுதந்திரங்கிற ஒரு மயிலழகால வந்துட்டு அவனை அந்த கல்லு பாசமா தடவைனா வந்துட்டு ஒரு சிற்பம் உருவாகாது. அதனால ஒரு தாய் என்பவள் கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு உளியை வச்சு நம்மளை செதுக்குனா மட்டும்தான் நம்ம ஒரு சிற்பமா வர முடியும். நம்ம கண்டிப்பில்லாத வளர்ந்தா ஒரு கப்பல் வந்துட்டு மாலுமி இல்லாம திசை மாறி காத்தடிக்கிற திசையிலெல்லாம் போகிற மாதிரி நம்மளும் காத்தடிக்கிற திசையில போய் கடைசியில அது ஒரு லட்சியத்தை அடைய முடியாமையே போயிடும். இறுதியா ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். இப்போ நம்ம வீட்டில் வளர்ற மரம், அதை வந்து நம்ம கொஞ்சம் காலத்துக்கு ஒருக்கா, ஒரு சில நாட்களுக்கு ஒருக்கா வெட்டி விடுவோம். ஏன் வெட்டுறோம் அப்படின்னா, வெட்டுறனால அது வளராமல் போகிறது இல்லை, அது வெட்டுறதுக்கு காரணமே அது நல்லா படர்ந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்துட்டு சின்ன வாள்கள்லாம் முளைக்கும். அதை வந்து நம்ம அம்மா கண்டித்து வெட்டி விடுறாங்க அப்படின்னா நமக்கு நிறையா கிளையா வாள்லாம் முளைக்கணும்னு கிடையாது, நமக்காக ஒரு நல்ல வாழ்வு பிறக்கணும் என்பதற்கு தான் என்று கூறி, நடுவர் அவர்களை என் பேச்சில் வந்துட்டு கண்டிப்பு தான் வந்துட்டு ஒரு தாயோட அன்பில் விஞ்சி நிற்கிறது என்ற கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து கூட இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு நினச்சதை கூட சாதாரணமாக பேசிடுச்சு டாஸ்மார்க்கை பற்றி. இல்லை, இப்படி ஒரு கண்டிப்பு வேணும். அருமையான வார்த்தை. வாங்க கௌரியா. சரி, இளங்கலை தமிழ். நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களே, என் முன் அரங்கம் நிறைந்து எனது பேச்சை கேட்க செவி கொடுத்து காத்திருக்கும் என் அன்பு தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உன் வாய்ஸே இப்படிதானா? பக்கத்து வீட்டுலாம் குடியிருக்கிறாங்களா? நல்லா இருக்கு, பேசுப்பா. நன்றிங்க ஐயா. அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது சுதந்திரமே. ஆமாங்க, எல்லா அம்மாக்களும் கண்டிப்பாவே இருந்துட்டா இங்க பல குழந்தைங்க பூமியில வந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு அம்மா குழந்தை பிறந்தோடனே வந்துட்டு கண்டிப்பா நீ பேசு 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 பேசுன்னு அடிச்சிருந்தா வைங்களேன், நீங்க பேசியிருப்பீங்களா? அன்பா தங்கம் பேசுமா, அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி அன்பா ஒரு அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தனங்காட்டி தானே வந்துட்டு நீங்க பேசுறீங்க. நடக்கிறதுக்கும் அப்படிதான், கையை பிடிச்சி அன்பா மெதுவா அம்மா வந்து சொல்லி கொடுக்குறங்காட்டி தானே நீங்க அதெல்லாம் வந்து கத்துக்கிறீங்க. அதுல எங்கெங்க நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க? எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி. அம்மாவோட அன்புல எந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும்? அம்மாவோட அன்புனாலே, அன்புக்கு மறுபெயர் அம்மா, அம்மாவுக்கு மறுபெயர் அன்பு. அப்படி இருக்கும் போது அம்மாவோட அன்புல வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல,
அம்மாவோட அன்பு தர்ற ஒரு சுதந்திரம் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இடையில இருக்க அந்த புரிதல், அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்க அந்த புரிதலை வந்துட்டு கொண்டு போகுது. ஏன்னா வந்துட்டு ஒரு அம்மாவால மட்டும்தான் அன்பா, கண்ணு நீ அப்பாட்ட இப்படி பேசணும், மாமாட்ட இப்படி பேசணும், அத்தைகிட்ட இப்படி பேசணும், இப்படி இருந்தாதான் உன்னை வந்து மதிப்பாங்க, உன்னை வந்து இப்படி நீ வளர்ந்தாதான் வந்து உனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அன்பா சொல்லி கொடுக்கறங்காட்டி தான் வந்து அந்த குழந்தை வந்து வெளியே போய் வந்துட்டு எப்படி கத்துக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. அப்படிதானே நடுவரே? எல்லாருமே அப்படித்தானே வந்திருக்கோம். நானும் அப்படித்தான் வந்திருக்கேன், நீங்களும் அப்படிதான் வந்திருக்கீங்க. ஒரு அம்மா சொல்லி கொடுக்கறங்காட்டி தான் எனக்கு இங்க வந்து இப்படி பேசணும்னே வந்து தெரியும். உங்களுக்கும் அப்படிதான், இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே அப்படிதானே? அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னாங்க கல்லடி பட்டு தான் வந்து ஒரு சிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கல்லடி பட்டு தான் வருது. ஆனா அந்த சிற்பியோட மனநிலை, அதாவது தாயோட மனநிலை யோசிச்சு பாருங்க. அது அன்பா அந்த கல்லை வந்து அடிச்சா மட்டும்தான் அது சிலை. கண்டிப்பா போட்டு தட்டுன்னு தட்டுனா அது என்ன ஆகும்? உடஞ்சு உதிர்ந்துரும். அந்த மாதிரி தானே அன்பா சொல்லும் போது மட்டும்தான் அது சிலையாகும். அதே மாதிரி அம்மாவோட அன்புல வந்து சுதந்திரத்துல வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து என்ன பண்றோங்கிறத வந்து அம்மாட்ட வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போது மட்டும்தான் அம்மா வந்து இதை பண்ணு, இதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாகும். நீ இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது அன்பான சுதந்திரமாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகவும் சுதந்திரமாகவும் கத்துப்பாங்க. அதே மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்களை அம்மாவோட அன்புல கிடைக்கிற சுதந்திரத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பாப்பீங்கல்ல? இல்லாத எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அது இல்லாத ஆளே கிடையாது. அந்த இல்லையா? யாரு பா ரொம்ப நல்லவீங்களாக்கும். இதெல்லாம் நம்பாத சாமி. ஆமா, இது இன்ஸ்டாவில் போடு, உண்மையை பேசியவர்கள் அப்படின்ட்டு போடலாம். சரி, நான் யூஸ் பண்றேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். 2 அம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன், இன்னொரு பையன். ஒரு அம்மா வந்து வாஷ்ரூம் போயிட்டு வர்றாங்க. அந்த பையன் கரெக்டா வெளியே இருந்து உள்ள வரான். அவங்க அம்மா வந்து எதையோ மறைச்சு கொண்டு போறாங்க. அந்த பையன் பார்த்தோன்னே என்னதுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கோவமா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு மாதிரி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அந்த சீன் கட் ஆனோடனே அடுத்த சீன் வருது. அதே மாதிரி இன்னொரு அம்மா வாஷ்ரூம் போயிட்டு வராங்க. தான் பையன் ஓடி வர்றான். என்னதுமா கையில, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே அவங்க அம்மா வந்துட்டு டக்குன்னு தான் பின்னாடி வச்சிருந்த சானிட்டரி பேடை எடுத்து காமிச்சு, இதுதான்டா சானிட்டரி பேட், இந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அன்பாவும் தன்மையாவும் அதை வந்து கூடுறாங்க. ஒவ்வொரு பசங்களுக்கு, இப்ப இருக்க சில பசங்களுக்கு அது தெரியறதே இல்லை. அம்மாவோட அந்த அன்புல ஒரு சுதந்திரம் இருக்கும்போது நீங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களை சொல்றீங்க அம்மாவோட அன்புல வந்துட்டு கண்டிப்பு இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பளை பசங்களுக்கு பாருங்க, அம்மாவோட அன்புல சுதந்திரம் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் இருக்கானே பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. வெளில போய் பொண்ணுங்களை வந்து எப்படி நடத்துறதுன்னு ஒரு அம்மா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் பசங்க வந்து வெளில போய் வந்து அதை பண்ணுவாங்க. அதை நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா அது தவறான செயல்ல போய் முடியும். அதே விஷயத்த அன்பா சொல்லி பாருங்க, கண்டிப்பா பசங்களும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசின அக்கா சொன்னாங்க, வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சான். அது வாடுறதுக்கு பதிலாக அந்த பயிருக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிச்சான். அந்த இடத்துல அந்த அக்கா என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு இப்பவும் புரியல. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த குழந்தையோட அந்த அன்பு கலந்த அந்த ஒரு விஷயத்த பார்க்குறேன். அந்த பயிராச்சும் வாடிடுச்சே, தண்ணி ஊற்றலாம்ல, ஏன் நின்றுட்டு இருக்கணும்? அந்த பொண்ணு அப்பவும் அந்த அன்பான அந்த ஒரு விஷயத்த தானே சொல்ல வர்றான். ஸோ அதில் வந்து அன்பு கலந்து அந்த சுதந்திரம் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல? அந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி வந்துட்டு பாக்ஸர் ஆகணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த அம்மா தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து தான் பையனுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பையன் வந்து தான் அம்மாக்காக ஜெயிச்சுட்டு அந்த படத்துல கடைசி சீன்ல அந்த அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த கடைசி சீன்ல அந்த பையன் வந்து ஜெயிச்சுட்டு நிற்கும் போது அவங்க அம்மாவோட உருவத்தை அங்கே காமிச்சு வந்து கண்டிப்பா நிறுத்தியிருப்பாங்க. அப்படி அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், நீயே நீயே நானே நீயே
நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே அப்படின்னு அந்த பாட்டுல நம்ம கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கும். ஒரு அம்மாவோட பலவிதமான, அதாவது ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை மட்டும் அவள் வந்து பூர்த்தி செய்வது கிடையாது. ஒரு நல்ல தந்தையாகவும், ஒரு நல்ல தோழனாகவும், நல்ல தோழியாகவும், நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கிற அவளோட அன்பு எப்பவுமே சுதந்திரமாகத்தான் கிடைக்கிறது நடுவர்களே. ஏன்னா வந்துட்டு அந்த சுதந்திரத்தால மட்டும்தான் நம்மளோட குழந்தைங்க வந்து நல்லா வளருவாங்க அப்படின்னு அவ நம்புவா. கண்டிப்பா தானே? அப்படி நம்பிக்கை இருக்கும்போது தான் அவ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து நல்லது எது கெட்டது எது சாப்பாடு கொடுத்து அவளை தூங்க வச்சு தாலாட்டு பண்ணி எல்லா விஷயமும் பண்ணும்போது அந்த அன்புல வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்து தான் பொண்ணு நல்லா வளரணும் அப்படின்னு தான் வந்து நினைச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கடைசியா நடுவர்களே, எங்கேயும் போக வேண்டாம், என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 to 5th வந்துட்டு ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படித்தேன். தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கடுத்து 6வதுலேருந்து 12வது மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம். அப்படி நான் படிக்கும்போது எனக்கு வந்து பக்கத்தில் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. நான் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும்னா 1 hour ட்ராவல் பண்ணணும் பஸ்ஸில். அப்படி வந்து எங்கள் அம்மா அன்னைக்கே வந்து நீ வேண்டாம் போகாத அப்படின்னு கண்டிச்சு வச்சிருந்தா நான் இங்கே கிடையாது, உங்க முன்னாடி நான் இங்கே கிடையாது. இப்போ 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து நான் இந்த காலேஜில் படிக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சுதந்திரம் தான். அவங்க கண்டிச்சு என்னை வந்து வீட்டில் போட்டிருந்தா நான் சமையல் கட்லையும் இல்லை வேற ஒரு வீட்டில் வேலைக்காரியாகவும் இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நான் வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லல, வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தில் மட்டும்தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கேன் நடுவர்களே. எனவே அம்மாவின் சுதந்திரம், அம்மாவின் அன்பு எப்பொழுதுமே சுதந்திரம் மட்டும்தான் என்பதை கூறி, எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தரலினாலும் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா அந்த வந்து நல்ல தீர்ப்பா வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் தமிழ் படிக்கிறவங்களுடைய ஆளுமை. அருமை கௌரி, வாழ்த்துக்கள். கட்சி என்னை ஒரு பிட்டை போட்ட பேர். ஆனால் உண்மையிலே கௌரி பேரை இனிமேல் போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன். 100 கிலோமீட்டர் தாண்டி இல்லையா? இப்போ 80 ஸ்கூல் அளவில் 40-30 ரைட். இப்போ 80. பரவாயில்ல. பேசும்போது மட்டும் மெதுவாக பேசுகிற ப்ளீஸ். ஓகே இருங்க. பரவாயில்ல, அருமை. இப்படியெல்லாம் பயணப்பட்டு படிக்க எல்லாம் நீங்கள் நினைக்கணும். இதே ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம இந்த நிகழ்வு நடக்கிறதே இதுக்கு தான். குழந்தைகள் சிரமப்பட்டு நான் இப்படிலாம் 60 கிலோமீட்டர் இப்போ 80 கிலோமீட்டர் போகிறது என்னுடைய அம்மாவின் அன்பு இல்லையா? கொடுத்த சுதந்திரம், அதனுடைய எல்லை. வாழ்த்துக்கள். ஆமாம், நீ நாடு விட்டு நாடு போய் வேலை செய்யணும். உன்னுடைய வரவு அமெரிக்காவில் இருக்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கணும், ஜெர்மனில் இருக்கணும். உட்காருங்க. உன்னுடைய சாதாரண அப்பாவையும் அம்மாவையும் பிஸ்னஸ் கிளாஸில் அம்மா கண்ணாடியில் எட்டி பாருமா வங்காள விரிகுடா போயிட்டு இருக்குன்னு உங்கள் அண்ணனுடைய அம்மாவையும் அப்பாவையும் நீ அழைச்சிட்டு போகணும். அதான் அவங்க கொடுத்த சுதந்திரத்துக்கு நீ திருப்பி செலுத்தக்கூடியது. வாங்க சரண்யா. கடைசி வரைக்கும் எழுதுது, என்ன எழுதுதுன்னு தான் தெரியல. போங்க. இதெல்லாம் இந்த எக்ஸாம் வெராண்டாவில் படிக்கிற மாதிரி. போங்க. என்னாச்சு? போங்க. இந்த வெராண்டாவிலலாம் படித்தா ஏறாது. அப்புறம் அப்பா பைக்கில் போகும்போது படிப்பாளுங்களே, இதுக்கெல்லாம் காட்சின்னு பேர், ஆங்கிலத்தில் சீனுன்னு பேர். அப்போலாம் ஏறவே ஏறாது. ஏற்கனவே படித்து இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு ஏறும். சரண்யா பேசுங்க. நடுவர் அவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியுள்ள அவையோருக்கும் என் வணக்கத்தை கூறி அம்மாவின் அன்பில் பெரிதும் இருப்பது கண்டிப்பேன்னு சொல்லி பேச தொடங்குறேன். பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கேளஞ்சை தூங்க கரிமுத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று தா என்றும் அவையை தமிழாக வணங்கி தொடங்குகின்றேன்.
அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்தும் போது நம்மளால கண்டிக்க முடியாம போகுதுங்க. எனவே கண்டிப்பின்றி வளரும் பிள்ளைங்க திசை மாறி போறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 15 வயசு பையன் டாஸ்மாக்ல போய் நிக்கிறானா, அவன் அந்தந்த வயசுல கண்டிச்சு திருத்தாததுதாங்க காரணம். மரத்தோட 2 கிளையை வெட்டினாதாங்க அது மேல வரைக்கும் உயரமா வளரும். அதோட 2 கிளையை வெட்டுறனா அது எப்படிங்க வளரும்? அதே மாதிரி தாங்க அம்மா பிள்ளைங்கள வாழ்க்கையில முன்னேற வேண்டும்னு தான் நினைப்பாங்க. அம்மாவோட அன்பு கண்டிப்பு தாங்க, அம்மாவோட அன்புல கண்டிப்பா தாங்க இருக்குது. நடுவர் அவர்களே, கண்டிக்கிறது அதிகாரமும் இல்லை, அடக்குமுறையும் இல்லை. அது அம்மா நம்ம மேல வச்சிருக்க அக்கறையின் அடையாளம்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வயலை ஏறு போட்டி உழுதாதாங்க விளைச்சல் நல்லா விளையும், இல்லைன்னா தரிசு நிலமா போயிடும். அதே போலதாங்க அம்மா பிள்ளைங்களை கண்டிப்போட வளர்த்தாதாங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைங்க கண்டிப்போட வளர்க்கணும்னா கண்டிச்சு வளர்க்கணும். இந்த சமூகம் அவங்கள கண்டிச்சு வளர்க்கலன்னா இந்த சமூகம் அவங்கள தண்டிச்சிடும். எந்த ஒரு அம்மாவும் தம் பிள்ளை இன்னொரு இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு தாங்க நினைப்பாங்க. அதனாலதான் அம்மாவோட அன்பு கண்டிப்பா தாங்க இருக்கு. வேலி ஒருபோதும் பயிரை காத்து தாங்க நிற்கும். அந்த பயிரானது எந்த ஒரு சேதமும் படாம இருக்கதாங்க வேலி. அதே மாதிரி தாங்க அம்மா பிள்ளைங்களை கண்டிச்சாதான் பிள்ளைங்க தவறான வழியில போகாம இருப்பாங்க. பிள்ளைங்க தவறான வழியில போனா அம்மா கண்டிக்கணும், அம்மா கண்டிக்கலனா அப்பா கண்டிக்கணும், அப்பாவும் கண்டிக்கலனா ஆசிரியர் கண்டிக்கணும், ஆசிரியரும் கண்டிக்கலனா இந்த சமூகமே அவங்கள கடுமையா தண்டிக்கும். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கதை. ஒரு பள்ளியில ஒரு மாணவி தமிழ் இலக்கணத்துல குறைந்த மதிப்பெண் எடுக்கிறாங்க. அந்த மாணவியோட ஆசிரியர் அவங்கள, உன்னால இந்த பள்ளியின் தேர்ச்சி விகிதம் குறைய போகுதுன்னு திட்டி கண்டிக்கிறாங்க. அந்த மாணவியை எல்லாரும் முன்னாடி திட்டுறாங்க. அந்த மாணவி அப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாங்கன்ற ஒரு வைராக்கியத்துல படிக்கிறாங்க. இப்ப படிச்சு கல்லூரியில தமிழ் முனைவராக இருக்காங்க. ஒருவேளை அந்த ஆசிரியர் அப்படி கண்டிக்காம அன்பா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாணவிக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு தோணியிருக்காது. இப்ப அந்த ஆசிரியர் கண்டிச்சதுனாலதாங்க அந்த மாணவி கல்லூரியில் முதல் தமிழ் முனைவராக நல்ல நிலைமையில இருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி குதிரைக்கு கடிவாளம் போட்டாதான் நேரான திசையில் போகும், இல்லைன்னா திசை மாறி போயிடும். அதே மாதிரி தாங்க அம்மா நம்ம மேல இருக்க அன்புல தாங்க கண்டிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பேன்னு தீர்ப்பளிக்குமாறு நடுவர்களை கேட்டுக்கொண்டு இடமருகிறேன். நன்றி. சுதந்திர தின வாழ்த்துக்கள். அருமை. இது ஒரு பாணி, பரவாயில்ல. நல்லா எல்லாரும் எப்படி டாஸ்மாக் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு பையன் நூலகத்தில் இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லல பத்தியா? சரி, எது நிறைவாக போகுதோ, எது கெடுக்கிற விஷயமோ அதுதான் மனசுக்குள்ளார போகும். அது நம்ம வயது சப்கான்ஷியஸ் மைண்டு அதுக்குள்ளார தான் உக்காரும். இருந்தாலும் அருமையாக பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது தரணி பிரியா, வாங்க. முதுகலை தமிழ். தொன்மை சிறப்புடையாள் தொல்காப்பிய பேச்சுடையாள் என்று அவையையும் நடுவரையா அவர்களையும் வணங்கி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். உங்கள் செவிகளை தாருங்கள். அம்மா, நீ பேராசிரியர் ஆயிடுவோம்மா. அந்த தொடங்குற அழகு பாருங்க, அழகு. பேசுங்க. நடுவரையா அவர்களே, ஒரு குழந்தைக்கு முதலில் கிடைக்க வேண்டியது ஒரு தாயின் அன்பு. ஒரு தாய்க்கு மிக மிஞ்சிய தருணத்திலும் கிடைக்க வேண்டியது பிள்ளைகளின் காதல். எனவே அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தால்தானே அந்த அன்பு கிடைக்கும். குழந்தைகள் கேட்கும் பொருளை கேட்ட நேரத்தில் வாங்கி கொடுப்பதுதான் சுதந்திரம். அதனால் தான் அக்குழந்தைகள் பாதை மாறி போகிறார்கள் என்று கூறுபவர்களிடையே சுதந்திரம் என்றால் என்ன என்று கூறப்போகிறேன், கேளுங்கள். ஒரு அம்மாவின் சுதந்திரம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ இப்படியே குறும்பு செய்தால் உன் அப்பா வரட்டும், நான் கண்டிப்பாக உன்னை சொல்லி விடுகின்றேன் என்று கூறி சற்று தொலைவில் சென்றுவிட்டு திரும்பவும் வந்து அந்த குழந்தையிடம் கொஞ்சி குழாவி விளையாடி அன்பு காட்டுவதுதானே அந்த அம்மாவின் சுதந்திரம். 100 குடம் தண்ணீர் ஊற்றி
100 குடம் தண்ணீர் ஊற்றி ஒரே நாளில் ஒரு செடி பூ பூக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமாகாது. அதே போல 100 முறை கண்டித்து 100 முறை தண்டித்து ஒரு பிள்ளையை அன்னையின் வளர்ப்பில் நற்பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்பதை நினைப்பதை விட்டுவிட்டு ஒரே ஒரு முறை அன்பு செலுத்தி நீ பத்திரமாக போயிட்டு வா, சுதந்திரமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைகள்கிட்ட அம்மாவோட சுதந்திரம் வெல்லுமா வெல்லாதான்னு? ஒரு குழந்தையோட வளர்ப்புல அம்மா செய்யற தவறு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து செல்லம் கொடுத்து அதை கண்டிக்காம தண்டிக்காம அந்த குழந்தைய வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே குழந்தைகிட்ட நீங்க தண்டிச்சு கண்டிச்சு அந்த குழந்தைகளோட தவறான முடிவுகளுக்கும் இந்த கண்டிப்பு தான் காரணமா இருக்குது அப்படிங்கிற மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளோட ஒரு ரோல் மாடல், ஒரு முன் உதாரணம் அப்படின்னு கேட்டாவே எங்க அப்பா தான். ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் சொல்லும் எங்க அப்பா தான் ஹீரோ, எங்க அம்மா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அன்னை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இல்லாம அன்பால் தன்னை உருவகப்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருப்பதுதான் சுதந்திரம் என்றுதான் நான் கூறுகிறேன். அன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான குடும்பத்துல ஒரு குடும்பத்திலே நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதன் பின் என்னாச்சு அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற சூழ்நிலை வந்தது. அதன் பின் இனியும் வருவது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலைதானே. அப்படிப்பட்ட நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலையில் கண்டிப்பா கட்டுப்பாடா இடமே இல்லை. அன்பு, பேரன்பு கொடுத்து சுதந்திரமாக வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு குழந்தையை வளர்க்கணும்னாவே கண்டிச்சு தண்டிச்சு அடிச்சுதான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட சொல்றேன், இப்ப இருக்க வேலை பளுவுல அம்மாவும் வேலைக்கு போகணும், அப்பாவும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போலினா அந்த குழந்தைக்கு ஃபீஸே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு வந்து அந்த பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டையோ ஒரு நிமிஷம் அன்பு காட்ட தோணுமா? இல்ல கண்ணியமா கட்டுப்பாடா இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்ண தோணுமா? இல்ல அந்த குழந்தை தான் இந்த சமூகத்துல இந்த சூழ்நிலையில அதை கேட்குமா? அப்படி கண்டிக்கணும் கட்டுப்பாடா வளர்க்கணும்னா நடுவர் ஐயா அவர்களே, அது பள்ளிக்கூடத்துல இருக்கும் அந்த ஆயாக்களால் மட்டும்தான் முடியும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையே வாழ்றது எதுக்கு? சுதந்திரத்திற்காக தான். இதுல கண்டிப்பு வேற தேவைன்னு 3-4 பேர் பேச வந்திருக்காங்க. ஒரு தாயானவள் அன்பு கொண்ட சுதந்திரம் கொடுத்த காரணத்தினால்தான் இங்க 4 பேர் உட்காந்து கண்டிப்புங்கிற தலைப்புல இந்த மேடையிலையும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருளே வந்து ஒரு செல்ல பிராணியான பூனை தான். அந்த பூனையை அந்த பையன் ரொம்ப அன்பா வளர்ப்பான். ஒரு நாள் அதுக்கு உடம்பு சரியில்லை. என்னதான் அப்பா அம்மாவா இருந்தாலும் வீட்டில் செல்ல பிராணியா வளர்த்துட்டோம், ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்ம இதை என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, இந்த பூனைக்கு ஒரு மருந்து கொடுத்து 3 வேளையும் தவறாம கொடுங்க, அப்பதான் இந்த பூனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோடனே, ஏன்னா அந்த பூனை வந்து அப்பா அம்மா தான் அழைச்சிட்டு போறாங்க டாக்டர் கிட்ட. அழைச்சிட்டு வந்துட்டு மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து அந்த பூனை குடிக்கல. கையை காலையெல்லாம் பிடிச்சி அதை வாயில ஊத்துறாங்க. அதை தட்டி விட்டுட்டு போயிருச்சு. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ, எங்களுக்கு என்ன, ஒரு பூனைக்காக இவ்வளோ பார்த்தா பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே அடுத்த அந்த பையன் வந்து, என்னம்மா பூனை மருந்து குடிக்க மாட்டேதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கி, நீ குடி, இது என்னன்னு பாரு, குடி அப்படின்னு அந்த செல்லமா பேசுது. அந்த பூனை உடனே குடிச்சிருச்சு. ஒரு பூனைக்கே வந்து அன்பு கொண்ட சுதந்திரம் தான் அங்க இருக்குது. அப்படிங்கிறப்ப மனுஷங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு தாயானவள் சுதந்திரம் கொடுத்தாதான் அங்க சுதந்திரம் வெல்லும், அன்பு வெல்லும். தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்க எல்லா ஒரு விஞ்ஞான பூர்வமான எல்லாத்தையும் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சவர் அவரு தான். அப்படிப்பட்டவர் அவரு எப்படி இருந்தாருன்னு சொல்றேன். ஒரு நாள் வந்து ஆசிரியர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, ஒரு சொல்ல முடியல, அதனால ஒரு கடிதமா தராங்க. என்னன்னா, உங்க பிள்ளைய வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து தயவு செஞ்சு அழைச்சிட்டு போயிருங்க, அவன் படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம அப்பா அம்மாவா இருந்திருந்தா
வெளியே வந்து இந்த இப்ப இருக்க சூழ்நிலையில வேற ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. ஆனா அப்பவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, வா நான் போய் உனக்கு சமுதாய பாடங்களை கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சமுதாய பாடங்களை கற்றுதான் இன்று அனைவரும் அறிந்த ஒரு விஞ்ஞானியாக தாமஸ் ஆல்வா எடிசன் இன்று பேசப்படுகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சர்ச்சில் அப்படிங்கிறவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து நம்ம சுதந்திரத்துக்காக காந்தியடிகளை எதிர்த்து போரிட்டவர். சர்ச்சில்கிட்ட வந்து ஆங்கில ஏகாதிபத்திய அரசு வந்து கேக்குது, ஏண்டா ஒரு அரையாடை உடுத்திருக்கின்ற கிழவனை காந்தியை உங்களால் வெல்ல முடியவில்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சர்ச்சில் சொல்றாரு ஆங்கில ஏகாதிபத்திய அரசு கிட்ட, ஐயா அந்த அரையாடை மனிதன் கிழவன் கையை தூக்கி இருந்தால் நான் கத்தியை தூக்கி இருப்பேன், கத்தியை தூக்கி இருந்தால் துப்பாக்கியை தூக்கி இருப்பேன், துப்பாக்கியை தூக்கி இருந்தால் பீரங்கியை தூக்கி இருப்பேன். ஆனால் அந்த கிழவன் அகிம்சை என்னும் அன்பு கொண்ட சுதந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டான், அதனால் தான் என்னால் அவனை வெல்ல முடியவில்லை என்றானாம். ஆங்கில ஏகாதிபத்திய அரசுக்கே அன்பு கொண்ட சுதந்திரம் வெல்லும் போது நம்ம வீட்டுல 4 செவுத்துக்குள்ள பெத்த தாய்க்கு சுதந்திரம் தானங்கய்யா வேணும். வருடந்தோறும் வரும் தினங்களை எல்லாத்தையும் எல்லாரும் கொண்டாடுறோம். இனியாவது குழந்தைகளிடத்துல அன்பு கொண்ட சுதந்திரத்தை கொண்டாடுங்கள் அனைவரும். எதிரணியில சொன்னாங்க, சாலையில கண்டிப்பா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும் அப்படிங்க. அது சாலைக்கு தான் தேவை, வீட்டுக்கு தேவையில்லைங்கிறத நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அன்று அந்த தலைப்பை கொடுத்திருந்தால், அதாவது அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது சுதந்திரமா கண்டிப்பா என்று அன்று கொடுத்திருந்தால் நான் சுதந்திரத்தை தீர்ப்பாக கூறியிருப்பேன் என்று கூறுகிறீர்கள். இன்றும் அதே தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, என் பேச்சில் ஏதேனும் குறை இருந்தால் தட்டி விடுங்கள், நிறை இருந்தால் கை தட்டி விடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தரணி பிரியா, அந்த நீ எடுத்துட்டு அந்த குறிப்பு வைக்காதப்பா. எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க 30% பாரதி பாஸ்கர், 30% பர்வீன் சுல்தானா, நம்ம பேராசிரியர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன், பலத்த கைத்தட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி நீலாம் சேலத்தில் இருந்தால் உன்னை நான் எங்கேயோ கொண்டு போயிடுவேன், பரவாயில்ல வா. இதான் இது மூலியமா நீ உலகம் பூரா தெரிய போகிற. என்ன முதிர்ந்த பேச்சு, அப்படி அவளுடைய சுபாவமே அலட்டிக்காமல் அப்படியே இந்த ஆழ்கடல் தான் கொந்தளிக்காது இல்லை, இந்த குறை கூட தான் திட்டாங்க. எடுத்துக்கொண்ட குறிப்புகள், பேச்சு, நிதானம், வாழ்க வளர்க, நீ பெரிய அளவில் ஆகும். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. அபிராமி 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 வாங்க. அதான் நீ நினைக்கவே நினைக்காத, உன்னை இன்னும் தூக்க முடியாது, உன் பேச்சில் நான் ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி பேசு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க என் தமிழில், என் உயிர் தமிழில் அனைவருக்கும் என் வணக்கங்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு காலையில் கூட நடுவர் அவர்களே, நான் அவசர அவசரமாக நான் குறிப்புகளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வரேன், எங்கள் அம்மா என் சாப்பிட்டு போலையா அப்படின்னு திட்டி என்னை சாப்பிட வச்சு தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க நடுவர் அவர்களே. இந்த தலைப்பு கொடுத்ததுலேருந்து நான் 2 நாளாக என்னோட சக தோழிகள் கிட்ட, என்னோட தம்பி கிட்ட எல்லாத்தையும் என்ன கேட்டுட்டு இருக்கேன், அம்மா எதுக்கெல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு. எல்லாரும் எடுத்தோடனே சொல்கிற பதில் நடுவர் அவர்களே, அம்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. அப்ப அம்மானாலே கண்டிப்பு தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறோம், இன்னைக்கு எல்லாரும் காலையில் எத்தனை பேர் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா நடுவர்? பெரிய சான்று இதுக்கு மேல தேவைப்படாது நடுவர் அவர்களே. முழு பூசணிக்காயை சாப்பாட்டுல மறைக்கிற மாதிரி எதிரணியினர் கண்டிப்பா சுதந்திரங்கிற போர்வையில நல்லா மூடி வச்சுட்டு போயிருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க எல்லாரும் கண்டிப்பா எதையுமே செய்யக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் கண்டிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆனா எது சரி எது தவறு, தவறானதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் நடுவர் அவர்களே கண்டிப்பு. அவங்க சாலையில இருக்கிற கண்டிப்பு வீட்டுக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. அந்த கண்டிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியாம பேசுறாங்கன்னு தான் நடுவர் அவர்களை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தலைக்கவசம் எதுக்கு போடணும், கண்டிப்பாக சீருடை எதுக்கு இருக்கணும், அது உயிரை காக்கிறதுக்கு.
சீருடை எதுக்கு போடுறோம்? சமத்துவத்தை காக்கிறதுக்கு. அப்ப கண்டிப்புங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டு உள்ளது அப்படின்னு எதிரணியினர் தெரியாம பேசுறாங்கன்னு நான் இங்க குறிப்பிடுற நடுவர்களே. எனக்கு முன்னாடி பேசின என் அணியை சேர்ந்த தோழி ஒரு வள்ளுவனின் ஈரடி குறள் ஒன்றை எடுத்து காட்டியிருக்கிறார். அதை நான் மேற்கோள் காட்டி சொல்றேன். இடிப்பாறை இல்லாத மன்னன், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். மன்னனுக்கே உரித்தானது இடிப்பாறை, அதாவது இடித்து கூற ஒரு அமைச்சன் தேவைப்படும் போது, ஒரு குழந்தை தவறான வழியில போகும்போது அதை இடித்து கூற அந்த இடிசொல் அம்மாவினிடம்தான் இருந்துதான் ஆரம்பிக்கணும் நடுவர் அவர்களே. இங்க அம்மாவிடம் கிடைத்த சுதந்திரத்தினாலதான் நாங்க படிக்கிறோம், இவ்வளவு தூரம் அறிவு வளர்ந்துருக்கு, நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க அப்படின்னு எதிரணியினர் சொல்றாங்க நடுவர் அவர்களே. அப்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய இடத்துல சுதந்திரம் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சுதந்திரத்தை தட்டி பறிச்சுக்கிட்டீங்க அம்மா கிட்ட இருந்து. 2 நாளைக்கு முன்னாடி கூட நடுவர் அவர்களே எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க நடுவர் அவர்களே. உங்க வீட்டு விருந்தாளிலாம் வராங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை வைக்க வந்தாங்க நடுவர் அவர்களே. வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தம்பி சொல்லலைங்க நடுவர்களே. அந்த நாகரீகம் இந்த சுதந்திரத்துல இருந்துதான் பறிபோயிருக்குன்னு நான் சொல்வேன் நடுவர்களே. கண்டிப்புன்னு ஒண்ணு இருந்திருந்தா மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், நாகரீகம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே. இன்னைக்கு அப்படி அந்த சுதந்திரத்தை வச்சு இவங்க அவங்களோட கல்வியையும் அறிவையும் வளர்த்திருந்தா இன்னைக்கு ஊருக்கு 2 மகாத்மாவும் 1000கணக்கில் விஞ்ஞானிகளும் 100கணக்கில் மேதைகளும் இருந்திருக்கணும்ல நடுவர் அவர்களே. இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இவங்க கல்வி பெற்றதா இருந்தா. மன்னிப்பு, கண்டிப்பு, தண்டிப்பு நல்லா ரைமிங்கா இருக்குல்ல. எல்லாம் மன்னிப்புலே நின்றுக்கிட்டாங்க நடுவர் அவர்களே. இந்த கண்டிப்புங்கிறது அவங்க தவறான செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது வரணும். தண்டிப்புங்கிறது அவங்க எடுக்கிற பாதை தவறா போய் முடியும் போது வரணும். அது ரெண்டுமே வராம மன்னிச்சு விட்டுட்டே இருந்தா அந்த குழந்தை நல்லது கெட்டது எதையுமே தெரிஞ்சுக்காது நடுவர் அவர்களே. சூரிய வம்சம் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல சரத்குமார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, இடிபடும் போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாக முடியாது, ஏறும் போது கஷ்டம்னு நினைக்கிற எந்த நிலமும் நல்ல பயிரை விளைச்சல் கொடுக்காது. இப்ப நான் ஏன் சினிமா அதிகமா எடுத்துக்காட்டா சொல்றேன்னு நடுவர் அவர்களே, அதிகமா எல்லாரும் விரும்புறதுல இருந்து சொன்னா கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அந்த மாதிரி தாய் தந்தையருக்கு கண்டித்து கூறுறதையும் இடித்து கூறுறதையும் தப்புன்னு நினைக்கிறவங்க யாரும் முன்னுக்கு வரவே முடியாதுன்னு அடித்து கூறுற நடுவர் அவர்களே. நான் நடுவர் அவர்களே ஸ்கூல்ல நான் அப்பதான் ஒரு 3வது 4வது படிச்சுட்டு இருந்த காலகட்டம் நடுவர் அவர்களே. அப்பதான் ஸ்கூல்ல அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நடுவர் அவர்களே. உனக்காகவே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளிகள்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் விரிவா சொல்ல தேவையில்லை நடுவர் அவர்களே. சும்மா காதை திருகுனாலே வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு எதுக்கெல்லாம் ஸ்கூலை பயன்படுத்துறாங்க, அந்த ஸ்கூலை என்ன வழியில கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம்ல நடுவர்களே. அப்ப அங்கேயே கண்டிப்பு இல்லாம பண்ணிட்டீங்க, ஸ்கூல்லயே அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அது நல்லதான் எடுத்துக்கிட்டா கூட அந்த கண்டிப்பு அங்க இல்லாம போனதுனால அதோட விளைவு என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வீட்லயும் இருக்கக்கூடாதுன்னா எங்கதான் நடுவர்களே இவங்களோட தவறுகளை எல்லாம் சரி செஞ்சுக்குவாங்க? பசுமாடு அதோட கண்ணுக்குட்டியை பத்திரமா கண்டிப்போட எங்கேயும் போக விடாதாமா நடுவர் அவர்களே. ஏன்னா அது வெளியில சுத்த போயிடுச்சுன்னா, முன்ன இருந்த காலகட்டத்துல கிராமங்கள்ல எல்லாம் ஈஸியா புலி எல்லாம் அடிச்சு சாப்பிட்ரும். ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட பத்திரமா வச்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த அம்மாவான பசுவாகட்டும் ஆடாகட்டும் சுதந்திரமா நீ எங்க வேணா போய் எப்படி வேணா சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு விட்டுட்டா அடுத்த நாள் அந்த கண்ணுக்குட்டியோ ஆட்டுக்குட்டியோ வீடு திரும்புமாங்கிறதுக்கே விடை இருக்காது நடுவர் அவர்களே. இதற்காக தான் கண்டிப்பாக அம்மாவின் அன்பில் விஞ்சி இருப்பது கண்டிப்பே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. இறுதியாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அபிராமி, உண்மையாலுமே தரணி பிரியா பேசுனதுக்கு அப்புறம் பேசுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஏறக்குறைய தரணியை தூக்கி சாப்பிட்டுருச்சு. அத்தனை கைத்தட்டல் உங்ககிட்ட இருந்தது.
நான் என்னுடைய முடிவே, நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தேன், அதை எல்லாமே நீங்கள் 8 பேரும் உடைச்சிட்டிங்க. ஐயோ, இப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், டே இந்த குழந்தைகளை இப்படி பேசிட்டாங்க, நீ நல்ல மாதிரி பேசி முடி. நான் உண்மையாலுமே ஒரு வேறு மாதிரி முடிவு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களுடைய கைத்தட்டல், உங்களோட ஆரவாரம், இதை வச்சு தான் இப்போ தீர்ப்பு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் இருந்தா இல்லையா? சரி, உண்மையில 8 பேரும் முடிஞ்ச வாழ்த்துக்கள். அபிராமி உட்காருங்க. ஏன்னா நான் ஆசிரியர், 32 வருஷ பேராசிரியர். என்னைக்கு நீங்கள் சொன்னிச்சு பார்த்தியா, குச்சியை கீழே போட்டோமோ அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை சிறை கைதிகளுக்கு. எங்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 48 பேர் இருக்கிறான். நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 6 வயசு பையன் ஜெயிலில் இருக்கிறான். 3 வயசு பெண் குழந்தையை பாலியல் வன்முறை பண்ணி கொன்னுட்டானுங்க. இதெல்லாம் நான் 1 2லாம் இல்லை, இது மாதிரி ஏறப்பட்டது என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அருமையா சூர்யா சொல்லி முடிச்சாங்க பாருங்க, இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வள. நம்ம நாடே பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பை நான் யோசித்தேன். பெண்களை சுற்றி சுற்றி தான். இதில் எல்லா பையனும் ஆம்பளை தப்பிச்சிருவான். ஏன் இது அப்பனின் அன்பில் விஞ்சி நிற்பது அப்படி கொடுக்கல பத்தியா? இதே ஒரு அரசியல். வேலு நாச்சியார் முதல்ல மனித வெடிகுண்டு குயிலி அப்படியே பிரிட்டிஷ்காரன் வச்ச அந்த பேர்லாம் உச்சரிங்கடா தங்கம். தேடி தேடி படிங்க. நம்ம நாட்டில் பெண்களுடைய புரட்சிக்க பெண்களுடைய போராட்டம் 2021 நான் சொன்ன பத்தியா 5வது திறமை. கண்ணே தெரியாம காயத்ரி மதுரையில் IAS 2 கண்ணு தெரியாது, 4வது அட்டம்ப்ட்ல பாஸ். வீட்டில் அப்படியே ஏழ்மை, ஒரு குடத்தை திருப்பி போட்டு அதில் உட்காந்து ஒரு பேட்டி எடுக்கிற சேர் கூட கிடையாது. அந்த பத்திரிக்கையாளன் கேட்குறான், அம்மா 4வது முறையும் ஃபெயில் ஆகியிருந்தா என்ன செய்வேன்? ரிசல்ட்டு காலையில் வருது, ஒரு 3 மணி நேரத்தில் IAS மைக்கை கொண்டு வரான். அது கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சொல்லுது, 4வது முறை நான் ஃபெயில் ஆகியிருந்தா உனக்கு நான் பேட்டி கொடுக்க மாட்டேயா, இந்நேரம் நான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். என்ன அதான் அர்த்தம். அப்ப பெண்கள்கிட்ட அன்பு இருக்கா, கண்டிப்பு இருக்கா? அவ்வளோதான் சொல்லணும். இனிமேட்லாம் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி. நமக்கு ஜான்சி ராணி தெரிஞ்ச அளவுக்கு வேலு நாச்சியார் தெரியாது. தமிழகம்லாம் மறைக்கப்பட்ட தமிழகம். இந்த மாதிரி 1000 கேரக்டர் சொல்லுவேன். சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவிலேருந்து அங்கே போர்ப்படையில் எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா ஒரு இராணுவ வீரர். அதில் கேப்டனே, நான் பேரை சொல்ல தேடிப்பார் இல்லையா? எங்கள் அண்ணன் சட்டை எங்கள் அக்கா போடும் காலேஜுக்கு போயிட்டு வந்து. அப்படிலாம் அன்னோனியம். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே வீட்டில் 7 பேர் தூங்குவோம். என்னைக்கு அப்பா அம்மா தனி ரூம், உனக்கு தனி ரூம் வந்துச்ச, போர்வை பற்றிட்டு நைட்டு 1 மணிக்கு இதை. இப்போ உங்களுக்குலாம் ஒரு நோய் வந்துச்சு பார், 10 ஸ்டெப் நடந்தோன்னு இப்படி ஆன் பண்ணுறது. பில்கேட்ஸாக கூப்பிடுவான், ஒரு கருவாயின் தான் கூப்பிடுவான். அந்த கருவாயினுக்காக இப்படி நடந்து போய், இதெல்லாம் நோய். நான் இப்போ ஒரு நாடகம் எழுதுறேன். எங்கள் PRO சொன்ன மாதிரி மொபைலே 5 நாள் இந்தியா பூரா ஒர்க் ஆகலை. இது போய்கிட்டே இருக்கு, சீன் பை சீன் போயிட்டே இருக்கு. 5 நாள் இந்த மொபைல் வேலை செய்யலைன்னா இதில் 98 பேர் பைத்தியம் பிடிச்சிரும். காலேஜ்னா என்னன்னு கேட்டுருவேன். 3வது நாளில் காலேஜ்னா என்ன இல்லையா? அப்படி அதிகப்படியான உங்க அம்மா சுதந்திரம் கொடுத்து, உங்க அப்பா ஒரு பையன் பிடிவாதம், உனக்கு தெரியல நான் இதை தான் படிப்பேன். இன்னைக்கு 16 வயசு பையன் பைக்கில் 108 போய் வீலிங் பண்றானே, அத்தனைக்கு இந்த ஒரு பையன் நான் எத்தனை பேர்த்துக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். 6வது படிக்கிற பிள்ளைக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். கவர்மெண்ட் யூனிஃபார்மோட வருது. வாழ்ந்தால் அவரோட வாழ்வன்றா, அவருன்றா. அந்த அவரையும் கூப்பிட்டு வந்தாங்க. 9th படிக்கிற குலவாரி வரும். அதிகப்படியான சுதந்திரம் கொடுத்ததனால் உனக்கு விட்டு கொடுத்தல் இல்லை. அந்த காரணத்தால் தான் இல்லையா, கண்டிப்பு கொஞ்சம் அதிகமான காரணத்தால் இவங்க ஏங்குறாங்க. அப்ப அன்னையோட அன்புல
விஞ்சி நிற்க வேண்டியது சுதந்திரமே, சுதந்திரமே, சுதந்திரமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சாமி நான் சொல்லலடா. இந்த பாலா போன நாக்கு இருக்கு பார், ஒரு 5 நிமிடம் இந்த இப்போ ஐயோ தேங்க்யூண்ணா, நீ 2 நாள் உயிரோட நல்லா இரு. நாக்கு இல்லையா, அடே அப்பா அணுகுண்ட விட மோசமானது இது. அப்படி இந்த தோசையை திருப்பி போட இந்த சுதந்திரம் கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ குழந்தைகள், எங்கள் அம்மா படிக்க முடியாத நீங்கள் படிக்கிறீங்க, என் பாட்டி ஸ்கூலையே எட்டி பார்த்தா, ஆனால் நீங்கள் இவ்வளோ டிகிரி படிக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். ஆனால் அந்த தோசை இப்படி திருப்பி போட்டேன்னு வைய கன்றாவியாக இருக்குது, கருத்து போய் இல்லையா. அப்படி எத்தனை தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, ஒரு பிள்ளை கூச்சமெல்லாம் சொல்ல, எனக்கு 365 சேலை வேணும், நீ பிளாங்கில் நீயே பண்ணிக்கணும். ஒருத்தி ஹெலிகாப்டரில் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணணும், அவங்க அப்பா என் பிச்சை எடுக்கணும், என் தம்பிக்கு சொத்து வேணும், அத்தனை சொத்தும் எனக்கு தான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இந்த சுதந்திரம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஓடிடு. என் சம்சாரெலாம் சின்ன சின்ன பாத்திரம் வாங்குவோம். நான் கேட்பேன் எதுக்குப்பா இப்பயே? இல்லைங்க பொண்ணுக்கு சீர் கொடுங்க. எந்த காலத்தில் இருக்கிற? திடீர்னு ஒரு ஃபோன் வரும், அப்பா நான் சுரேஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீ அம்மாவை வெக்கேட் பண்ணிடு. இதுதான் உண்மை. அப்ப கொடுத்த சுதந்திரம் இத்தனை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு, 6 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. நீங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதுக்கு பேரு இப்பெல்லாம் ஒருத்தன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம். ஏன் அவன் எனக்கு ப்ரப்போஸே பண்ணல? இல்ல அவன் ஏன் எனக்கு பிரேக்கப் பண்ணல? போதும், நீ 18 முறை நீ பிரேக்கப் பண்ணிட்டான் இல்லையா. எங்கள் காலேஜில் ஒரு பிள்ளை திட்டிட்டு போகிறான், யூஸ்லெஸ் ஸ்டூபிட். நான் கேட்டேன் ஏம்மா? இடிச்சிட்டானே. இடிக்காமல் போகிறான் சார், எவ்வளோ அழகாக இருக்கிறேன், இடிக்காமல் போகிறான்றான். இன்னைக்கு நிலைமை அப்படியாயிடுச்சு. ஆனால் ஒரு பெத்த தாய் சின்ன சின்ன கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்புக்கு பேர் அடிக்கிறது உதைக்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. கண்ணு உன் வயசு 15, கண்ணு உன் வயசு 16, நீ 10 வயசுல பெரிய மனுஷி ஆயிட்ட, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் ஹார்மோன் இவ்வளோ வேலை செய்து, நீ சாப்பிட்ற பொருள் நல்ல பொருள் இல்லை, அது உன்னை தூண்டி விடுது, நீ பார்க்குற பொருட்கள் எல்லாமே உனக்கு கெட்ட பொருளாக இருக்கிறதுனால உன் மனசு அளவாயிண்டா. அம்மா இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அண்ணா இருக்கிறார், அக்கா இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையை புடம் போடுறோம். வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்புக்கு பேர் அதுதான். அப்படி செய்தால்தான் தாயின்றவ சாதாரண இல்லையே. நமக்கு 2 மாச கருவா நீயும் நானும் அம்மா வயிற்றுல கொலன்னு இருக்கும்போது வாந்தி எடுக்க வச்சோம். அதெல்லாம் மறந்துடாதீங்க. 3 மாசம் வரைக்கும் நீ நானும் அம்மா வயிற்றுலேருந்து அரை மயக்கத்திலே இருப்பா. நல்லா இருந்த அம்மாவை வாந்தி எடுக்க வச்சு மயக்கம் வர வச்சது நீ நானும். 4 மாசத்துல பனிக்கூடத்தோட நம்ம கொஞ்சம் வளருவோம். 6 மாசத்துல ஒரு 3 கிலோ வெயிட் ஆயிரும். அதை தாங்குவா. 7 மாசத்துக்கு அப்புறம் சட்டுன்னு உட்கார முடியாதா, சட்டுன்னு எந்திரிக்க முடியாதா. நீயும் நானும் வயிற்றுல இருந்துட்டு அந்த அம்மாவை அவ்வளோ துன்புறுத்துவோம். இப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, ஐயோ என் குழந்தைக்கு தொப்புள் கொடி சுத்திருமோன்னு அந்த பெத்த தாய் நமக்காக 6 கிலோவை தாங்கி மெதுவா நடந்து 290 நாள் கழிச்சு 70 தேள் ஒரே நேரத்தில் கொற்ற வலியோட உன்னை என்னையும் இரத்த சகதியோட பெற்று தொப்புள் கொடி அத்து 10 நிமிஷம் தாய்ப்பால் கொடுத்து காலையில கூட சோறாக்கி கொடுத்து பொய்வா மகளே அனுப்பிச்ச அந்த பெத்த தாய்க்கு நீ செய்யக்கூடிய ஒரே கைமாறு இது கண்டிப்பு இல்லம்மா, என்னை நல்வழிப்படுத்துறம்மா, என் நல்வழிப்படுத்துற அப்படின்னு அந்த தாயோடைய தியாகத்துக்கு நீங்க சொல்லி. தாயோடைய தியாகம் சாதாரண தியாகங்களை ஒரு 2 வரி ஒரு பாட்டோட, ஒரு நாட்டுப்புற பாட்டு நீங்கள் யூடியூப்பில் கேட்ட பாடல் தான். என் நண்பன் ஜெயமூர்த்தி பாடின பாட்டு தான். நீங்கள் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி உங்கள் அம்மாவை நினைங்களேன். இதுதான் தீர்ப்பு. எல்லாரும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி உங்கள் அம்மாவை நினைங்க. அம்மா மேலே பாசம் இருக்கிறவங்க மட்டும் கண்ணை மூடுங்க. இந்த பாட்டு நான் பாடல, நீ உங்க அம்மாவை பார்த்து பாடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. இந்த பாட்டை நீ உங்க அம்மாவை பார்த்து பாடலாம்.
300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாய் மீட்டெடுத்து மாறுளையும் தொழுளையும் நான் உறங்க தொட்டில் கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் உன் நெத்தி வேர்வ நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செய்த சாமி என்னைக்கும் நீதான் என் பூமி 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்க பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா மீட்டெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு அது நீதானே சொல்லி தெரியணுமா ஏ அம்மா அம்மா இந்த சாமிங்கெல்லாம் உனக்கு ஈடாகுமா அந்த சாமிங்கெல்லாம் உனக்கு ஈடாகுமா களவெட்ட நெல்லறுக்க களவெட்ட நெல்லறுக்க கால் கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச தண்ணி நீ குடிப்ப களவெட்ட நெல்லறுக்க கால் கடுக்க பிள்ளையில அப்பா அம்மா அக்கா 3 பேர்த்தையும் பறி கொடுத்த என்னுடைய அமுதா 574 மார்க் வாங்கின அவ பாடியிருந்தா எப்படி தெரியுமா பாடியிருப்பா? என்ன பெத்த அம்மா செத்து போச்சுதே ஊரெல்லாம் அநாதன்னு கேள்வி பேசுதே பள்ளிக்கூடம் போறமா பரீட்சைக்கு நேரமாச்சு எனக்கு பசிக்குதம்மா சோறு யாரும் தரலமா ஆனாலும் நான் படிப்பேன் 12th 573 வாங்குவோமா பிச்சை எடுத்தாலும் கல்லூரி படிப்பேன் பிச்சை எடுத்தாலும் டிகிரி படிப்பேன் கண்டிப்பா அதுலயும் நான் ஜெயித்து காட்டுவம்மா கேவலம் சினிமாக்காரியை சொல்லும் போது இம்ப்ரெஸ் ஆனவங்க இப்ப இந்த பொண்ணெல்லாம் அப்படி கதறி கதறி அழுகிறாங்க என்னால பாடவும் இல்லை இதான் தாய்ப்பாசம் இந்த தாய்ப்பாசத்துக்கு நிகர் உலகத்துல எதுவும் இல்லை அவ எது செய்தாலும் கண்டிப்பு செய்தாலும் நன்மைதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நன்மைதான் ஆனால் உன் வயதை கருதி இன்னைக்கு தாயோட அன்பில் கண்டிப்பாக கண்டிப்பு 51 மதிப்பெண் சுதந்திரம் 49 சுதந்திரம் 49 இது 51 கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.